யாருக்கும் எந்த டிவிலையும் வரல. ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது திருப்பரங்குன்றம் கேஸ் ஆர்கியூமெண்ட் வரும்போது தர்கா சார்பா பேசும்போது ஒரு வார்த்தை அவங்க விட்டாங்க கோர்ட்லயே. ரொம்ப பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்க இந்த படிக்கட்டுல ஏற விட மாட்டோம் அப்படின்னு வழக்கறிஞர் சொன்னாரு. உடனே இந்த பக்கம் இருக்க நம்ம வழக்கறிஞர் சொன்னாரு, அது வரைக்கும் நீங்க பண்ண மாட்டீங்க, அதுக்கு மேல உங்களுக்கு போகணும் இல்ல, அதை நாங்க விட மாட்டோம் பாத்துக்கலாமான்னு சொன்னோன்னே ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, என்ன இது இப்படி ஒரு ஆர்கியூ பண்றீங்கன்னு திட்டினார் அவர். என்ன வாட் டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் இஸ் திஸ்? 29 ஆட்சிக்கு நாங்க மெஜாரிட்டியா வந்தா எங்களை எழுத்து யாராவது தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க இம்பீச்மெண்ட் கூட போக ரெடி. ஆளுங்கட்சியா இல்லாத போதே இப்படி பண்றோமே, நாங்க மெஜாரிட்டியா இருந்தா எங்க கதி என்னன்றது இன்டைரக்டா ஜட்ஜஸ் சொல்றது. ஒரு சிம்பிளா கேள்வி கேட்கிறேன், உங்க கட்சிக்காரங்க ஒருத்தர் பாதுகாப்புல இருந்த ஒரு மகளிர் போலீஸ்காரரை இடுப்ப கிள்னாங்கன்னு ஒன்னு சொன்னாங்க, எஃப்ஐஆர் போட்டீங்களா? முடிஞ்சு போச்சா? இது ஒரே பதில சொல்லிட்டேன்னா விஜய் ஒன்னு சொல்லணும். 3 நாள் மட்டும் சொன்னாரு அடிமையா இருந்தீங்களேன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே உங்களை அடிமையா வச்சிருந்தாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவங்க அப்பா சொல்றாரு உண்மையான அடிமை யாருன்னா காங்கிரஸ் தான். அப்ப யார் அடிமை, உண்மையான அடிமை? இன்னைக்கு காலைல கூட சொல்றாரு பேசக்கூட தகுதி இல்லாம ஒரு இடத்துல ஏன் இருக்கீங்க, தயவுசெய்து வெளில வாங்கன்றாரு. அப்ப யார் உண்மையான அடிமை? இது விஜய் சொன்னது முதல் வார்த்தை. அவர் இதுல அவர் மாநாடு ஆரம்பிக்கும் போது நாம கட்சி ஆரம்பிச்சா மத்தவங்களை சேர்க்க வேணாமா, நம்ம மொத்த கூட்டணி சேர்க்க வேணாமா, அவங்களுக்கு நம்ம கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்க வேணாமான்றாரு. என்ன அர்த்தம்னா கூட்டணி வாங்கினாரு. ஆனா அன்னிலிருந்து பார்த்தா ஒரு கூட்டணியும் போல. இந்த வழக்கு கையில எடுத்தா தேர்தலுக்கு முன்னாடியே கைதாக வாய்ப்பு இருக்காங்க. அவங்க பயப்படுறதுனா ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க வச்சுக்க, டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா இடி உள்ள வந்துடும். கலைஞர் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாரு திருவாரூர் தேரை நான் தான் முதல் இழுத்தேன்னு. ஆனா எத்தனை கோயில் இடிச்சாருன்னு சொல்ல மாட்டாரு. மக்கள் ஏமாத்துறதுக்கு மக்கள் இல்ல, அந்த திமுக இருக்க ஹிந்து இருக்காம பாருங்க, அவன் வெளில வந்து பாத்திரல என் தலைவர் என்ன சொன்னாரு அப்படி சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட், எங்க தலைவர் தான் திருவாரூர் தேர் இழுத்தாருமா. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், கொஞ்ச நாட்களாகவே இந்த சேகர் பாபு விவகாரம் பேசப்படவே இல்லை. அவர் இதோட 3000வது குடமுழுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அதிசயம் திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு பெருமையா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை, அதாவது மற்ற அரசு செய்யாததை இந்த அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நான் பெருமிதமா நினைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த நம்ம எல்லாருமே ரொம்ப அழகர் எப்போ ஆத்துல இறங்குவார் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக இது பண்ணுவோம். ஆனா அந்த கோயில்லையே இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தெய்வ குற்றத்தை செஞ்சிருக்கு அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கேஸுங்க சார்? இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அந்த கேஸில் கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட கணக்கில் வரல அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல கோயிலோட சொத்தை, அதாவது கோயிலோட வருமானத்தை எடுத்து மண்டபம் கட்டுறது, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, கல்யாண மண்டபம் கட்டுறது, இந்த மாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் போனால் தான் அவங்களுக்கு லாபம் அதிகம். திமுக அரசுக்கு எப்படின்னா, நீங்கள் எல்லாரும் நினைப்பாங்க ஏன் தப்பா கட்டினா என்ன தப்புன்னு. இல்லை, ஒரு காலேஜ் கட்டினீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆயிடுச்சு, அந்த காலேஜில் அட்மிஷனுக்கு பணம் வாங்குவாங்க, அந்த ப்ரொஃபஸரோட பிளேஸ்மெண்ட்டுக்கு பணம் வாங்குவாங்க, இதெல்லாம் நிறைய கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரும். அவங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மீகத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மக்கள் கொடுக்கறது அந்த கோயில் நிவாரணத்துக்காக, கோயில் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறாங்க. அந்த கோயில் புனரமைக்கிறது, கோயிலுக்கு சம்பளம் கொடுக்கறது, இதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, நீங்கள் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ ஒரு காலேஜோ ஒரு கல்யாண மண்டபமோ கட்டினீங்கன்னா அது கமர்ஷியல் ஆகிடுது. அப்போ என்னன்னா அந்த பணம் வெளியில் வரும். அப்போ அதுக்கு உண்டான அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பணம் வேணும்னு கேட்பாங்கல்ல, அந்த ரன்னிங் காஸ்ட் இருப்பான், அது எங்கேருந்து இருப்பீங்க? இங்கேருந்து தான் இருக்கணும் திருப்பியும். சப்போஸ் ஒரு காலேஜ் நடத்துறீங்க, திடீர்னு பார்த்தா காலேஜில் பசங்க கம்மியான ஃபீஸ் வாங்குறாங்க. ஃபீஸ் கம்மியாக தான் வாங்குவாங்க, ஏன்னா லஞ்சம் தான் நிறைய வாங்க முடியும். ஃபீஸ் கம்மியாக தான் வாங்குவாங்க. ஃபீஸ் கம்மியாக வாங்கும்போது ப்ரொஃபஸருக்கு பணம் இல்லை வச்சுங்க கொடுக்கறதுக்கு. ஒரு 5 கோடி தேவைப்படுதுன்னா அந்த வருஷம் வருமானம் அப்படி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் பல கேஸ் சொல்லிட்டாங்க. உங்க வேலை வெறும் நடத்துறது தான், சூப்பர்வைஸ் தி பாடி தான். நீங்க ஒரு சூப்பர்வைசரி பாடி தான் அறநிலைத்துறைன்றது. கோயில் நடக்கும், கோயிலில் உண்டான ஆகம விதிகள் எல்லாம் முடிவு பண்ண வேண்டியது ட்ரஸ்டிஸ். அதனாலதான் பரம்பரை அரங்காவலர், ட்ரஸ்டி அதெல்லாம் வச்சிருக்காங்க. உங்க வேலை ஓவரால் மேல இருந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். எல்லாம் கரெக்டா நடக்குதா, கரெக்டா போகுதா, பணம் கரெக்டா வருதா, நகைகள் காணாம போதா, இதுதான் பார்க்கணுமே தவிர நீங்க உள்ள போய் இத்தனை மணிக்கு பூஜை நடத்து, இந்த பணத்தை என்ன பண்ணு, இது அங்க கொஞ்சம் கொடு, அதெல்லாம் வேலை கிடையாது. பணம் உள்ள வர்ற பணம், உண்டியலுக்கு வர்ற பணம் கரெக்டா கணக்கு வைக்கப்படுகிறதா,
கோயில்ல கணக்கு வைக்கப்படுறதா, கோயில்ல செலவு பண்ண இதான் பார்க்கணும். நீங்க உள்ள போய் அதை சைஃபன் பண்றதுக்கு அந்த ஃபண்ட்ஸை வேற இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு பவர் உங்களுக்கு அறநிலையத்துறை கிடையாது. அவங்களே முடிவு பண்ணலாம். ட்ரஸ்டீஸ் எல்லாம் முடிவு பண்ணி எங்க இப்போ ஒரு கழிவறை கட்டணும், பக்தர்கள் வராங்க, அவங்க தூங்குறதுக்கு இடம் இல்லை, ஒரு தங்கறதுக்கு இடங்க, அதெல்லாம் அவங்க இஷ்டம். கவர்மெண்ட் உள்ள போயிட்டு இங்க ஒரு நான் அண்ணா இது ஆரம்பிக்க போறேன், அறிவியல் கல்லூரி ஆரம்பிக்க போறேன், கல்யாண மண்டபம் கட்ட போறேன், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேன்னு பண்ணக்கூடாதுன்னாங்க. அதே விவகாரம் தான் இங்கேயும் அழகர் இதுலயும் கல்லழகர் இதுலயும் பாத்தீங்கன்னா இதே தான் இப்போ உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. 40 கோடி கிட்ட கணக்குல எதுவும் வரல, எல்லாம் போயிருக்குன்னு. இது தமிழ்நாட்டுக்கு முழுக்க நடக்கிற விஷயம் தான். இது அவங்களோட பரம்பரை டைலாக், திமுகவோட பரம்பரை டைலாக் என்னன்னா, கலைஞர் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாரு, திருவாரூர் தேரை நான் தான் முதல் இழுத்தன்னுவாரு. ஆனா எத்தனை கோயில் இடிச்சாருன்னு சொல்ல மாட்டாரு. மக்கள் ஏமாத்துறதுக்கு, மக்கள் இல்ல, அந்த திமுக இருக்கிற ஹிந்து இருக்காம பாருங்க, அவன் வெளில பாத்திரல தலைவர் என்ன சொன்னாரு அப்படி சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட், எங்க தலைவர் தான் திருவாரூர் தேர் இழுத்தாருமா, அதுக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி 3000 குடம் முழுக்க பண்ணது நாங்க தான் சொன்னோடனே அந்த ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த இவங்களா இருக்காங்க பழைய கட்சிக்காரங்களாம், பாத்தியா தலைவர் 3000 கோயிலுக்கு இது நடத்திருக்காரு, அப்ப நாங்களா காமிக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஏன் ஆராசா அப்படி பேசுறாருன்னு கேட்ட பதில் சொல்ல மாட்டாங்க. குடமுழுக்கு பண்றீங்களே, குடமுழுக்கு பண்றீங்களா, யாருக்கு பண்றீங்க? கோயிலுக்கு தானே பண்றீங்க. ஸ்டாலின் பண்றாரா, அரசு பண்ணுதா? அரசு தானே பண்ணுது, தமிழக அரசு தானே குடமுழுக்கு பண்ணுது. அரசுனா அறநிலைத்துறை. அப்ப அரசோட தலைமை யாரு? ஸ்டாலின். அவரே நம்ம வாழ்த்து சொல்ல மாட்டாரு அந்த கோயில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு. கண்டிப்பா கோயில்ல விநாயகர் சதுர்த்தி நடக்குது, கிருஷ்ண ஜெயந்தி நடக்குது, தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்குது. எப்படி நான் எல்லா குடமுழுக்கு பண்றேன்னு பெருமையா நிக்கிற ஒரு முதல்வர் ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டாரு? ஒரு சடன் பிரேக் ஆயிடுச்சா, இப்ப இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க திமுகல. குடமுழுக்குன்னு வாங்க, ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா ஒரு ஜெர்க், ஒரு பிரேக் பின்னாடி வரும். திருவாரூர் தேர் நான் தான் கயிறு பிடிச்சி இழுத்தன்னுவாரு, அப்பயே இந்து திருடன் சொன்னான்னு கேட்டா ஒரு ஜெர்க், ஒரு பிரேக் பின்னாடி. அதனால பொய், அவங்க முழுக்க பேசுறது பொய். இந்து விரோதம் தான் அவங்களோட முக்கியமான டார்கெட். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோயிலையும் வருது பாருங்க. ஆட்சி மாற்றம் வந்தவொடனே இதெல்லாம் மாறும். ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் இப்போ திருச்சியில கூட 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. 35,000 கோடி கோவிலோட சொத்துக்களே கருணாநிதி குடும்பத்தில், ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கு. இதை நான் எடுக்காம நான் விட மாட்டேன், மீட்காம விட மாட்டேன், இதுக்கு இந்துக்கள் எல்லாம் என்னோட துணையா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே, ஏன்னா அவர் இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு ஆன்மீகவாதி உயிரிழந்ததுக்கு கூட அந்த விஷயத்த அவர் ரொம்ப ஆக்ரோஷமா எமோஷனலா பேசியிருந்தாரு. இப்போ இந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த 35,000 கோடியும் அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. இது உண்மையா சார்? இது இல்ல, 35,000 கோடி அவங்கள்ட்ட தான் இருக்குன்றது அவர் தான் சொல்லணும், எனக்கு தெரியல. பட் திமுக தெளிவா டீடைல்ஸ் வச்சிருக்கேன், அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன வச்சிருக்காருன்னு. திமுக ஆட்சி, திமுக கட்சிக்காரங்க கோயில் சொத்தை எடுத்துப்பாங்க, கொள்ளடிப்பாங்கன்றதுல இருவேறு கருத்துலாம் கிடையாது. எல்லா ஊர்ல பண்ணியிருந்தாங்களும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கோயில் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு அது பரம்பரையுமே அப்படி ஸ்டே வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா கோயில் வளாகத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா திமுக காரங்க கடன் வச்சிருப்பாங்க. கடை அன்அபிஷியலா வச்சிருப்பாங்க. அபிஷியலா ஒருத்தர் பேர் வாங்கிட்டு அன்அபிஷியலா இவங்க உள்ள போய் அதை எடுத்துக்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது தான். திமுகவுக்கு இந்து மத கோயில்கள் எல்லாம் ஒரு பணம் கொழிக்கும் ஒரு இடம். வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆன்மீகம் சரியில்லைன்னு. அவங்க கண் எல்லாமே இந்து கோயில் மேலதான் இருக்கும். அது கிறிஸ்டியன் கோயில்லையும் முஸ்லீம் இதுலயும் போக முடியாது, உள்ளே நுழைய விட மாட்டாங்க அவங்க. அதனால அங்க போகாம இன்னும் நாங்க போனா ஓட்டு போயிடும். அங்க 2 மதத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ஒரே ஒரு திமுக காரன் உள்ள பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஃபாதர் மட்டும் ஒரே ஒரு சண்டேல எங்களோட உங்க எல்லாருக்கும் சொல்றேன், சபையில இருக்க அத்தனை பேரும் சொல்றேன், எனக்கு திமுக காரங்க மிரட்டல் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த சபை ஓட்டு ஒரு ஓட்டு வராது திமுகவுக்கு. ஆனா அவங்க மதசார்பற்றவர்கள். நாம எங்கேயுமே எந்த கோயிலையும் வடிவடையம்மன் கோயில்ல போயிட்டு மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த பூசாரியும் சொல்றது இல்லை. ஆனா நாங்கள் மதவாதிகள். இந்த ஃப்ரேஸை புரிஞ்சுக்கிங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை டச் பண்ணாத, ஒரு ஃபாதர் சொன்னாருன்னா 1500 ஓட்டு போயிடும். இங்க ஒரு தர்கால ஒருத்தர் சொன்னாருன்னா 1000 ஓட்டு போயிடும். இங்க நீ என்ன அடிச்சாலும் 1000 ஓட்டு வரும் எக்ஸ்ட்ராவா, கவலையப்படாத அப்படின்றதுனால இங்க என்ன அட்டூழியம்னா நாங்க பண்றோம், அது யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்துக்களுக்கு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அது இப்ப தேங்க்ஸ் டு டிஎம்கே தான் சொல்லணும். டிஎம்கேவோட அவங்களோட செயல்பாடே இப்ப அவங்களுக்கு எதிரியா போய் திருப்பரங்குன்ற விஷயத்துல சின்ன குழந்தை கூட கேக்குது, இவ்வளவு கோடி செலவு பண்ணி எங்க நம்பிக்கையை குலைக்கணுமா? ஒரே ஒரு திரியை வச்சு கொளுத்திட்டு போற விஷயத்துக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வக்கீல வச்சு வாதாடி பண்றீங்க. கந்தூரி விழாவுக்கு அடுத்த நாள் போலீஸ் பாதுகாப்போட மேல அனுப்புறீங்க. அங்கிருந்து ஒருத்தர் கொடி கட்டுறாரு கள்ளத்தி மரத்துல, அதை பத்தி எஃப்ஐஆர் போட மாட்டீங்க. ஓப்பனா தெரியலீங்களா? இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல. இது நீங்க ஒரு இஸ்லாமியர் கடல தப்புன்னுவாரு. ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு, நடுநிலையான இஸ்லாமியரை கூப்பிட்டு, ஏங்க ரொம்ப தப்புங்க அது அவங்க பண்ணது,
நீங்க பாட்டு ஒரு பக்கம் ஏத்திட்டு போறீங்க, நாங்க பாட்டு ஒரு பக்கம் இருக்க போறோம், ஏங்க பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நிச்சயம். இவங்க அதுல கூட பாருங்க கள்ளத்தி மரத்துல கட்ட வச்சுட்டு எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க. நம்ம மேலேயே போக கூடாது. அந்த கொடியே காணாம போச்சு அப்படின்னு ஒரு வழக்கு பத்தி ஆமா, காணாம போச்சுன்னாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எந்த நிகழ்ச்சி யாருக்கும் எந்த டிவிலையும் வரல. ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது, திருப்பரங்குன்றம் கேஸ் ஆர்கியூமெண்ட் வரும்போது தர்கா சார்பா பேசும்போது ஒரு வார்த்தை அவங்க விட்டாங்க கோர்ட்லயே, அந்த படிக்கட்டு மேலே ஏற விட மாட்டோம். என்ன தர்கா மேல இருக்கு, கீழே இருந்து படிக்கட்டு மேல தானே வரணும், ரொம்ப பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்க இந்த படிக்கட்டுல ஏற விட மாட்டோம் அப்படின்னு வழக்கறிஞர் சொன்னாரு. உடனே இந்த பக்கம் இருக்க நம்ம வழக்கறிஞர் சொன்னாரு, அது வரைக்கும் நீங்க பண்ண மாட்டீங்க, அதுக்கு மேல உங்களுக்கு போகணும் இல்ல, அதுக்கு மேல உங்க தர்காவுக்கு போகணும் இல்ல படிக்கட்டு, அதை நாங்க விட மாட்டோம் பாத்துக்கலாமான்னு சொன்னோன்னா ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, என்ன இது இப்படி ஒரு ஆர்கியூ பண்றீங்கன்னு திட்டினார் அவர். என்ன வாட் டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் இஸ் திஸ்? சாரி மேடான்ட்டார் ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த எக்ஸ்டெண்டுக்கு போறாங்க, நாங்க உங்களை படி கூட ஏற விட மாட்டோம்ன்றது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நிச்சயமா. அப்போ அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியும் ஏன் வந்துச்சுன்னா, தர்காவில் இருக்கவங்களுக்கு ஏன்னா ஆட்சி சப்போர்ட்டா இருக்கு. இது ஒரு எடப்பாடி ஆட்சியா இருந்தா அந்த மாதிரி இருக்காது, ரெண்டு பக்கம் ஈக்குவலா போங்கன்னு வர. இது மாதிரி ஒரு ஆட்சி இருக்கிறதுனால இது மாதிரி நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு வரும். இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா நீதியரசர் சொன்ன அந்த தீர்ப்புல இருந்து அடுத்ததா அவரை அவமதிச்சது, இம்பீச்மெண்ட் கொண்டு போனது, போராட்டங்கள் நடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு திமுக நடத்தாத, அவருக்கு கொடுக்காத அவமானங்கள் கிடையாது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல ஏன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி தமிழக அரசு மேல எழுந்திருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? போன வாரம் வரும்போது சொன்னாரு, இந்த மாதிரி இது ஏன் இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அது ஒரு முதல்வர் திறக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியில இப்படி ஒரு படம் வச்சு ஒரு நீதி அரசை பத்தி போடுறத ஏத்துக்கிறீங்களா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதை பத்தி டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க, ஏன் எஃப்ஐஆர் போடல, அட்ரஸ் இல்லைன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டாரு. இன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கும் தமிழக அரசு சரியா பதில் சொல்லணும்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க அடுத்த 4ஆம் தேதி போட்டிருக்கேன், 4ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க, என்னன்னா அவங்க பேர்ல யார் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேளுங்க எல்லாம் சொல்லியிருக்காரு. பட் இந்த ஆக்ஷனும் பத்தாது, இன்னும் நிறைய அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இது ஜுடிஷியரி மேல அட்டாக் பண்றது அது ஜி.ஆர். சாமிநாதன் பார்க்க கூடாது, ஒரு நீதிபதினு பார்க்கணும். இன்னைக்கு ஜி.ஆர். சாமிநாதன் பிஜேபி அப்படின்றதுனால பாக்குறது மக்களுக்கு சொல்றேன், இது பிஜேபின்னு பார்க்காதீங்க, நீதி அரசரா பாருங்க. நாளைக்கு உங்க கேஸ்ல ஒரு நீதி கொடுத்தா கூட அவர் அந்த மாதிரி விமர்சித்தாங்கன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இப்போ இம்பீச்மெண்ட்டுக்கு கொண்டு போய் இப்போ டெல்லியில அவங்க கொடுத்த அந்த கடிதம் எல்லாமே அவங்க மேலேயும் நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? எம்பிக்கள் மேல அது அவங்களோட ப்ரெரோகேட்டிவ் ரைட், அது யாரும் அது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ப்ரெரோகேட்டிவ், அது அவங்க கொடுக்கலாம், யார் மேலும் கொடுக்கலாம், அது கேட்க முடியாது. ஆனா இதை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கணும். கொடுத்தாங்களே அது என்னாச்சு? அப்புறம் ஒரு எம்பியாவது வெளியில நான் கொடுத்தது இந்த இடத்துல இருக்கு, அண்டர் செக்ரட்டரி டேபிள்ல இருக்கு, நாளை காலைல அங்க போயிட்டு வர சொன்னாங்களா? அவங்களுக்கு நல்லா தெரியாது வராதுன்னு. ஸ்பீக்கர் நினைச்சாலும் அது வராது, ஏன்னா அவரே அது க்ளோஸ் பண்றது தெரியும். ஒரு கிமிக், அது 4 பேருக்கு பயமுறுத்துறதுக்கு. என்னை எதிர்த்து ஏதாவது போட்டீங்கன்னா நாங்க இம்பீச் பண்ணுவோம், நாங்க இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லை, நாளைக்கு நாங்க மெஜாரிட்டி வந்தா எங்களுக்கு எதிர்ப்பு திருப்பி கொடுத்தீங்கன்னா நாங்க இம்பீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பேசிக்கா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறவங்களுக்கு பேசிக்கா தெரியணும். பர்சனல் இன்கெப்பாசிட்டி இல்ல, ஒரு ஊழல் எதுவும் பண்ணல, இதுக்கு தான் கொடுக்க முடியும் இருக்கு. மீறி கொடுக்குறாங்க என்ன அர்த்தம்னா சொல்றாங்க இதுக்கும் நாங்க கொடுப்போம், தீர்ப்பு சரியில்லைன்னா கூட நாங்க கொடுப்போம், இது வருங்காலத்துல யோசிச்சுங்க. ஒருவேளை வராது, ஒருவேளை ஆட்சிக்கு நாங்க வந்தா, யூபிஏ ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 2029 ஆட்சிக்கு நாங்க மெஜாரிட்டியா வந்தா எங்களை எதிர்த்து யாராவது தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க இம்பீச்மெண்ட் கூட போக ரெடி. ஆளுங்கட்சியா இல்லாத போதே இப்படி பண்றோமே, நாங்க மெஜாரிட்டியா தான் எங்க எது என்னன்றது இன்டைரக்டா ஜட்ஜஸ் சொல்றது. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல இப்போ பட்டிமன்றத்துல சாலமன் பாப்பையா அவர்கள், அவருடைய பட்டிமன்றம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதுல திருப்பரங்குன்றத்துல அந்த தீபம் ஏற்றுவதை பற்றி அவர் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தாரு. அது இன்னைக்கு பெரிய விமர்சனமா இருக்கு. முருகன் கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு முருக பக்தர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கும் அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நான் அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு, கருத்து சொல்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஏன் முருகன் கிட்ட கேட்கணும்னு சொல்றது அங்க போய் தீபம் ஏற்றுறது இங்க ஏத்துனா என்ன, அங்க ஏத்துனா என்ன, இதை பத்தி ஏன் பெரிய இது பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நீதிபதியா நீதியரசரா அங்க உட்காந்து தீர்ப்பு சொல்றேன், இது நான் என்னோட கருத்தை நான் சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அந்த சாலமன் பாப்பையா மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அவர் சொன்னது என்னன்னா, முருகனா சொன்னாரு உங்களை அங்கே சொல்லி இங்கே சொல்லினாரு. அவர் ஒரே ஒரு சின்ன ஒரு தான் கருத்து தான், அவர் கருத்து நல்லா சொல்லுவாரு. நீதி அரசர் அந்த எவ்வளவு பட்டிமன்றம் நடத்திருக்காரு. ஒரு இடத்துலயாவது அவர் ஏன் இந்த லென்ட் டேஸ்ல நீங்க இங்கதான் போனோம், ஏன் ஒவ்வொருத்தரையும் அந்த கல்லறை நாள்னு வச்சிரு, ஏன் கல்லறைக்கு போனோம், ஏன் மெழுகுவத்தியை சர்ச்சில் ஏத்தணும், சர்ச்சில் எங்க ஜீசஸ் சொன்னாரா? சொல்ல முடியுமா?
ஏன் மெழுகுவத்தி ஏன் சர்ச்சில் தான் ஏற்றணுமா? அது ஏன் சண்டே மட்டும்தான் இதுக்கு போகணும், பிரார்த்தனைக்கு போகணும்? சண்டே ஹாலிடேன்றது நம்ம கொண்டாந்தது, ஜீசஸ் பீரியட்ல ஹாலிடே கிடையாது இல்லை, அதே சண்டே இப்படி கேட்டே போலாமா? இதெல்லாம் ஒரு அவர் அதான் சொல்றேன், படிச்சவர் எல்லாம் பெரிய ஆளு தான், மதம்னு வந்தா மூளை மழுங்கிடுது பாருங்க. இல்ல, ஆனா இந்த பட்டிமன்றத்துல அந்த திருப்பரங்குன்ற கோயில் விவகாரங்கள் பேசப்படவே இல்லை. இவர் சம்பந்தமே இல்லாம இந்த டாபிக்ஸ் வந்து அவராவே பேசினது. அதுதாங்க ஊருக்கு எலெக்ஷன் பிள்ளையார் கோயில் ஆண்டினுவாங்களா, அது மாதிரி யாரும் அடிச்சுட்டு போலாம். சும்மா இருக்கும்போது போற வழியில திருப்பரங்குன்றம் தானே, ஹிந்து தானே, 2 வார்த்தை பேசிட்டு போ. அதான் நான் ரொம்ப சிம்பிளா கேட்டேன், அங்க ஏன் இருக்கக்கூடாதுன்னு. அதே தான் கனிமொழி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? திருப்பதி உண்டியல வந்து பார்த்தேன், சென்கன் பக்கத்துல வச்சிருக்காங்கன்னு. எந்த சர்ச் நைட்ல திறந்து விட்டு போறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு சர்ச் திறந்து, நான் சாந்தோம் சர்ச் பாத்திருக்கேன், நைட்ல திறந்து வச்சுட்டு எல்லாரும் உள்ள வாங்கிட்டு போறாங்களா? இல்ல மசூதி, ஏன் மசூதி பூட்டுறாங்க? எல்லாமே க்ளோஸ்ல ஏன் பூட்டுறீங்க? ஆண்டவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? நான் சொல்ல இத கனிமொழி பாராட்டுறேன், அவங்க வந்து கடவுள் மறுப்பாளர், நாத்திகவாதி, ரொம்ப பாராட்டுறேன் அவங்கள. என்ன சொல்லணும், எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க, திருப்பதியிலயும் ஸ்டென்கன்னு, சாந்தோம் சர்ச்லயும் நைட்டு பூட்டிடுறீங்க, தர்காவையும் பூட்டி, என்ன அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது இங்க மட்டும். அதுதான் சொல்றேன், சாஃப்ட் டார்கெட் என்னன்னா, இங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இங்க அடிச்சா அங்க குளிரும். மத்த எல்லா மதத்துக்கும் வந்து சூப்பர். கனிமொழி பாரு, இந்து மதத்தை எப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் ஓட்டு வந்துருமா? இந்த ஓட்டு அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்க எல்லாம், அதுக்காக நம்ம பதில் சொல்ல முடியாது. பட் சாலமன் பாப்பையாவும் தன் தரத்தை ரொம்ப கீழே இறக்கிட்டார். நீங்க இன்னைக்கு ஒரு விவகாரத்தை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா பெண்களுக்கு, ஏன்னா நீங்க ஒரு வழக்கறிஞராக பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து பலவிதமான வந்து வழக்குகளை நீங்க குறிப்பிட்டு சொல்வீங்க. அதுல இன்னைக்கு தமிழக முதல்வர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னாவே முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு தான். நான் காலரை தூக்கிட்டு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நான் இனி வரும் காலங்களில் பெண்களுக்கு நான் சத்தியம் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு தாவிக்காவில இருந்து ஒரு விஷயம் வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க, கொஞ்சமாவது வந்து மனசாட்சியோட பேசுறீங்களா, இல்ல தூக்கத்துல இருக்கீங்களா, கண்ணாடி பார்த்து வந்து நீங்க சொல்லி கூட பாருங்களேன், அதுவே காரி துப்புங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இவங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி? இல்லைங்க, எல்லா முதல்வர்களுமே நான் அதை ஒத்துக்க மாட்டேன். எல்லா முதல்வருமே சட்டம் ஒழுங்க காப்பாற்றணும், நம்ம நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறது தான். அவங்களால முடியாதது காரணம் ரொம்ப சிம்பிள், இன்எஃபிஷியன்சி. அவங்களுக்கு செயல்திறன் இல்லை. அது ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. அதுதான் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் மனசுல வந்து அவர் இல்ல எல்லா பெண்களும் பாதுகாப்பு இல்லாம அப்படிலாம் இல்லை, அவர் ஆசைப்படுறாரு பாதுகாப்பா தான் இருக்கணும்னு. ஆனா அவரால் முடியல. நான் என்ன சொல்றேன், கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்துக்கோ மற்ற விஷயத்துக்கோ உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொருத்தர் பண்ணது ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, நாம சொல்லிடுறோம். ஓகே, ஒரு சிம்பிளா கேள்வி கேட்கிறேன், உங்க கட்சிக்காரங்க ஒருத்தர் பாதுகாப்புல இருந்த ஒரு மகளிர் போலீஸ்காரரை இடுப்ப கிள்னாங்கன்னு ஒன்னு சொன்னாங்க, எஃப்ஐஆர் போட்டீங்களா? இல்ல, முடிஞ்சு போச்சா? இது ஒரே பதில சொல்லிட்டேன்னா, இந்த டைலாக், நான் முதல்ல நிப்பேன், காடர் தூக்கி நிப்பேன், முன்னாடி நிப்பேன், இதெல்லாம் வேணாங்க. ஒரே வார்த்தை, ஏப்பா அந்த 2 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா? அங்க எதுக்கு விக்ரம் ராஜா பையன் பிரபாகர் ராஜா போய் அந்த 2 போலீஸ்காரன் கூட்டு போய் மரியாதையை காம்ப்ரமைஸ் பண்ணு? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இப்ப சொன்ன டைலாக் போய், அது தெரிஞ்சுதான் முதல்வருக்கு தெரிஞ்சு நடந்ததுன்னா இப்ப சொல்ற டைலாக்லாம் போய். அது தெரியாத முதல்வருக்குன்னு சொன்னா முதல்வர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. தன் கட்சிக்காரங்களுக்கு நடந்ததையே முதல்வருக்கு தெரியலன்னா அவர் ஒரு குழந்தை போல் இருக்காரு. அவர் அந்த மாதிரி பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு டிவிக்கு வந்து காங்கிரஸுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கு. அதாவது தலைவர் அழைப்பு விடல, அவருடைய அப்பா வந்து நீங்க உங்களுடைய கருத்தை சுதந்திரமாக சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்கா, அப்படி நீங்க வந்து அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பட்சத்துல நீங்க வெளியே வந்து ஒரு சுதந்திரமான கட்சியோட வந்து நீங்க இணையறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸுக்கு வந்து 69-70 சீட்டு கொடுப்பதாக வந்து ஒரு அழைப்பு ஓப்பனாவே பேசியிருக்கிறாரு. என்னுடைய மகன் யாருக்குனால பயப்படுவானா, அதனாலதான் நானும் வந்து அந்த இடத்துல இருந்து கூப்பிடுறேன், வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். முதல்ல இருந்து நாங்க சொல்ற குற்றச்சாட்டுனா, விஜய் வாரத்துல தவறி கூட காங்கிரஸ் வரல. இந்த நாட்டை குட்டிச்சவராகின கட்சி யாருன்னு கேட்டா, இன்னைக்கு சாதாரண ஒரு காலேஜ் படிக்கிற பையனை கூட்டு கேட்டா கூட குட்டிச்சவர் ஆகினது யாருன்னு கேட்டா காங்கிரஸ். ஏன்னா இலங்கை தமிழ் கொலையில இருந்து, இந்த நாட்டுல ஊழல்ல இருந்து நாட்டை கெடுகட்டு இன்னைக்கு இவ்வளவு மோடி கஷ்டப்பட்டு கொண்டு வர விஷயத்த கொண்டு வந்ததுக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். உலகத்துக்கே தெரியும் இவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஊழல் எவ்வளவு பண்ணாங்க, சோனியா காந்தி எப்படி இருந்தாங்க, மன்மோகன் சிங், இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அது ஒரு வார்த்தை கூட பாசிச பாஜகன்றாரு தவிர காங்கிரஸ் மோசம்னு சொன்னதே இல்லை இது வரைக்கும். எங்களுக்கு அப்பயே சந்தேகம் அவர் அங்கதான் இருப்பாருன்னு. இவங்களும் அங்க பேசுறாங்கிறது நல்லா தெரியும். இவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. திருச்சி வேலுசாமியில ஓப்பனாவே என்ன கூப்பிட்டாரு, பேசினாரு. அப்படியே திமுக திட்டுறதும், மாணிக் தாக்கூர் திட்டுறதும், தளபதி திட்டுறதும், இதெல்லாம் RS பாரதி இன்னைக்கு அமைதியா இருக்குன்னு சொல்றதும் எல்லாமே தெரியும். நடக்கிறது உண்மைதான். அது விஜய் ஒண்ணு சொல்லணும், 3 நாள் முன்னாடி சொன்னாரு, அடிமையா இருந்தீங்களேன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே உங்களை அடிமையா வச்சிருந்தாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவங்க அப்பா சொல்றாரு உண்மையான அடிமை யாருன்னா காங்கிரஸ் தான். அப்ப யார் அடிமை, உண்மையான அடிமை?
இன்னைக்கு காலைல கூட சொல்றாரு, பேசக்கூட தகுதி இல்லாம ஒரு இடத்துல ஏன் இருக்கீங்க, தயவுசெய்து வெளில வாங்கன்றாரு. அப்ப யார் உண்மையான அடிமை? காங்கிரஸ் தான் உண்மையான அடிமை எனக்கு தெரிஞ்சு. காங்கிரஸ் தான் அங்க பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் தெரியும். விஜய் காங்கிரஸ் கூட போறதுக்கு ரெடியா இருப்பான்னு முதல்ல தெரியும் எங்களுக்கு. கண்டிப்பா சார். ஆனா ஷோடங்கர் சொல்லியிருந்தாரு, நாங்க அவர் இவ்வளவு சீட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு மேல நீங்க கேட்க கூடாது, 25 தான், அதுக்கு மேல இதுதான் ஃபைனல் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதாக ஒரு தகவல் இருந்தது. ஆனா ஷோடங்கர் நிறைய எங்களுக்கு இத்தனை சீட் வேணும், இதுல இத்தனை எம்பி சீட் வேணும், இத்தனை மினிஸ்டர் சீட் வேணும் அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் டிமாண்ட் வச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குங்க சார். ஏன்னா ஏற்கனவே பேசிட்டாங்க, ஃபைனல் ஆயிடுச்சா இல்ல ஃபைனலைஸ்க்காக வெயிட் பண்றாங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸோட அந்த சிஸ்டம் எப்படின்னா, 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, லாஸ்ட் சோனியா காந்தி போன் பண்ணி we are going with காங்கிரஸ், we are going with DMK, ஒரே வார்த்தை, எல்லாரும் டிஎம்கே வாசல்ல நின்றுட்டு எனக்கு சீட்டு கொடுங்க, வாங்கிட்டு போவாங்க. அதான் அந்த கட்சியோட கலாச்சாரம். இவங்க பேசுறதெல்லாம் சும்மா. ஆனா நான் எனக்கு கேள்விப்பட்டது சோனியா காந்தி நம்ம இங்கதான் போக போறோம்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும். பட் இவர் சொல்ற டிமாண்ட்ல என்னன்னா, நாளைக்கு இங்கிருந்து விலகி போகும்போது இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு காரணம், நாங்க கேட்டோம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா தான் இருக்குமே தவிர, காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டா சோனியா காந்தி டைரக்டா கூப்பிட்டு பேசிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறாங்களே சார். ஆனா திமுக எம்எல்ஏ தளபதி அவர்கள் மாணிக் தாக்கூருக்கும் ஜோதிமணிக்கும் சீட்டு கொடுக்க கூடாது, 3000-4000 வாக்கு தான் வச்சிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு சீட்டு கொடுக்கணும், தலைமை கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எதுக்கு என்ன வம்புக்கு இழுக்கிறீங்கன்னு ஜோதிமணி பேசினவங்க அடுத்த நாளே தேமுதிகவை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க எப்படி எந்த திமுக ஒரு நல்ல கட்சி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது என்ன நிலைப்பாடு? முதல்ல இது இப்ப இல்லைங்க, எம்பி எலெக்ஷன்லயே KN அவர் சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா, இது ஒரு வேஸ்ட் லக்கேஜ், இதை கூட்டு சுத்துறது பெரிய இதுனாரு. எப்பவுமே அவங்க காங்கிரஸை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. இவங்களுக்கு வேற போக்கு இடம் கிடையாது. ஏன்னா பிஜேபிக்கு எதிரி யாருன்னு போட்டா ஏடிஎம்கே போக மாட்டாங்க, நம்ம அங்கதான் இருக்கணும். இப்போ ஒரு இடம் கிடைச்ச உடனே அங்க போறேன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு தளபதி அவர் சொன்னதும் சரி, 3000 ஓட்டு தான் இருங்க, எதுக்குமே அவங்க ரோஷம் வராது வச்சு காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் அங்க போறாம இருந்தா கூட அவங்க கைட்டி விட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. விஜய் ஒரு விஷயம் நல்லா, திமுக வெயிட் பண்ணது தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு இல்ல. டிஎம்கே ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. விசிகாலாம் எனக்கு இவ்வளவு சீட்டு இரட்டை இலக்கு கொடுக்கணும், இல்ல ராஜ்யசபா கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் டோட்டலா வேற மாதிரி, டிஎம்கே இப்ப டோட்டலாவே வேற மாதிரி லெவல்ல இருக்காங்க. ஏடிஎம்கே எந்த ஊடகங்கள்லாம் பார்த்து ஏடிஎம்கே என்டிஏ ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்டிஏ ஸ்ட்ராங் ஆகி வர 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 அங்க கலகலத்து போயிடுச்சு. கண்டிப்பா இன்னொரு விஷயம் புரியணும், விஜய் சொன்னது முதல் வார்த்தை அவர் மாநாடு ஆரம்பிக்கும் போது, நாம கட்சி ஆரம்பிச்சா மத்தவங்களை சேர்க்க வேணாமா, நம்ம மொத்த கூட்டணி சேர்க்க வேணாமா, அவங்களுக்கு நம்ம கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்க வேணாமான்றாரு. என்ன அர்த்தம்னா கூட்டணி வாங்கினாரு. ஆனா அன்னிலிருந்து பார்த்தா ஒரு கூட்டணியும் போல. இப்ப என்ன பண்றாருன்னா, சொல்லிட்டோமேன்றதுக்காக ஏதாவது ஒரு கூட்டணி வாங்கப்பா, யாராவது ஒருத்தர் வாங்க, ஜாதி கட்சியா ஏதாவது ஒண்ணு கூட வாங்கப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சற அளவுக்கு வந்துட்டாரு. இப்ப இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் கேட்டா வருவாங்க, அவங்களும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டா வருவாங்கன்னு. காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த தப்ப பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அது இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கிடையாது. திமுக ஆல் இந்தியா லெவல்ல திமுகவோட தயவு உங்களுக்கு தேவை. பிரதான கட்சியில 3வது கட்சி திமுக, கிட்டத்தட்ட 25 சீட்டு கிட்ட வச்சிருக்கிற கட்சி அது. அதை அங்க ஆல் இண்டியா லெவல்ல பேசணும். இவங்க சும்மா இங்க பேசுறதுலாம் இல்ல. நாளைக்கே நீங்க இப்ப தாவேகாவும் காங்கிரஸ் சேர்ந்தா கூட ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணலாம், யாரு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணலாம். ஆனா அதெல்லாம் ஆல் இண்டியா தலைமையில யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட், அதுல போய் திமுக பகிச்சுக்கிட்டு, திமுக இருக்கிற 25 எம்பி எல்லாம் சேர்த்து 39-40 எம்பி கைவிட்டு போயிடும். நாளைக்கு ஒரு முக்கியமான பில் வரும்போது, காங்கிரஸுக்கே கட்சம் வரும்போது யார் காப்பாற்றக்கூடிய இருப்பாங்க? திரிணாமுல் காங்கிரஸுக்கு அப்புறம் இவங்க தானே முக்கியமான பார்ட்னர். அப்ப இவங்களை போய் இந்த சின்ன விஷயத்துக்காக கட்டி விட்டுட்டு, நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? திமுக ஒருவேளை ஜெயிச்சிட்டு வச்சுங்க, ஒருவேளை காங்கிரஸ உடல் ஆக்கிடுவாங்க. ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டோம், காங்கிரஸ் இல்லாம போயிடும். எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் அழிஞ்சிடும். அதை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறவங்க இந்த மாதிரி தாவேகா கூட போறது தற்கொலை முடிவு தான். KN நேரு விவகாரம் இன்னைக்கு நீதிமன்றம் கையில எடுத்து எஃப்ஐஆர், ஏன்னா ஏற்கனவே 23ஆம் தேதி எஃப்ஐஆர் ஏன் போடலன்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 888 கோடி, 1020 கோடி, இப்போ 634 கோடின்னு 3 கடிதங்கள் வந்துருச்சு. எஃப்ஐஆரும் போடல. அடுத்த கட்ட, ஏன்னா எலெக்ஷன் தேதி அறிவிக்க போறாங்க, பிப்ரவரியிலேயே எலெக்ஷன் கமிஷன் வரப்போறதா ஒரு தகவல் இருக்கு. அடுத்தது ஏன்னா வழக்கு கைது பண்ணுவாங்களா, இல்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? போன தடவை வரும்போது KN நேரு அந்த விஷயம் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இடி டிஜிபிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட சொல்லின்னு. இது சம்பந்தமா ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. ஒரு ஏஜென்சி, சென்ட்ரல் ஏஜென்சியோ ஸ்டேட் ஏஜென்சியோ இன்னொரு ஏஜென்சிக்கு கம்பல் பண்ணி இதை செய்யன்னு சொல்லலாமா, டைரக்ஷன் கொடுக்கலாமா,
கொடுக்க முடியுமா? அது வந்து இன்னும் வந்து அது சால்வ் ஆகாத பிரச்சனையா இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, அதனால இடி சொல்றதை நம்ம ஏத்துக்கூடாது அப்படின்னு ஒண்ணு தலைமை நீதிபதி என்ன பண்ணாரு, இந்த கேஸ் பெண்டிங் இருக்கா, சரி நம்ம யோசிக்கலான்றதுக்குள்ள என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, தனிப்பட்ட நபர்கள் ஒருத்தர் அவர் போட்டு இடியோட லெட்டர் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போட்டு கொடுத்துட்டாரு, பெண்டிங் இருக்கு. அப்ப என்ன சொன்னாரு, இடி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு, இடி சொல்லி கூட அவங்க போடல, அதுல இடி ஒரு ரெஸ்பாண்டன்ட் போட்டு கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னே சிஜே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. என்னன்னா இப்ப சொன்னீங்க, அது நான் ஒத்துக்கிறேன். ஒரு இண்டிவிஜுவல் கேட்கிறாரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல, இடி கொடுத்துருக்கு, அதே இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருக்கீங்க, இப்ப இதுல போடலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே நான் பதில் மனு நாங்க தாக்கல் பண்றோம்னு சொல்லும் போது அப்ப அந்த தரப்பு பெட்டிஷனர் தரப்புல என்ன சொன்னாங்க, வக்கீல் என்ன சொன்னாருன்னா, இதுல கொடுமையான விஷயம் என்னங்க மைலாட், இவர் போட்டா பெரும் கேஸ், இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னன்னு கேட்டா, இடியோட பேப்பர் உனக்கு எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி வந்துச்சுன்னு கேட்கறாங்கன்னு அவர், அதாவது சிஜே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவ்வளவு இது வருத்தப்பட்டார். ஒருத்தர் வந்து விசில் ப்ளோயர் மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றாரு இவ்வளவு கோடி ஊழல் நடக்குதுன்னு, அவரை தட்டி கொடுக்கறது பாராட்டாம அவர் மேல கேஸ் போட்டா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிச்சு சார், இவர் கொலை பண்ணிட்டாருங்கிட்ட போட்டோ இருக்குன்னு சொன்னா உடனே எஃப்ஐஆர் போடுவானா, இந்த போட்டோ எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டானே என்ன அர்த்தம்? அப்ப நீங்க அதுல கூட சேர, நான் பாத்துக்கிறேன், இந்த கேஸ் எப்படி பண்றேன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நாளைக்கே போட்டிருக்காருன்னு வரல. அது வந்தவொடனே அவங்க கடுமையான ஒரு முயற்சி இருக்கும். பிஎம்எல்ஏ ஆக்ட்லயே வந்து செக்ஷன் 62ல கிளியரா சொல்றாங்க, எங்க நீங்க சர்ச் பண்ணும் போதும் வேற ஒரு அஃபென்ஸ் வந்ததுன்னா அதை அந்த லோக்கல் ஏஜென்சிக்கோ என்ன அந்த கன்சர்ன் ஏஜென்சிக்கோ நீங்க தெரியப்படுத்தணும்னு ஆக்ட்லயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க வந்து கேட்கறது தப்புன்னு சொல்ல முடியும்? இந்த வழக்கு கையில எடுத்தா தேர்தலுக்கு முன்னாடியே கைதாக வாய்ப்பு இருக்காங்க. அவங்க பயப்படுறதுனா ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க வச்சுக்க, டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா இடி உள்ள வந்துடும். இடி உள்ள வந்து முகாந்திரம் இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி கேஸ் தான். அதனாலதான் KN நேரு வந்து 45 லட்சம் ரூபாய்க்கு அன்னதானமும் ஒவ்வொரு கோயில பல்ட்டி அடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நான் கும்பிட்டு போறதுக்கு என்ன காரணம்னா இதுதான். ஆனா இது கொஞ்சம் ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்கன்னா இடி கையில எடுத்துக்கும், எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த வழக்கு கையில இன்னும் எடுத்தா எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இடி உள்ள வந்துட்டாங்கன்னா ஆதாரம் வந்து இடி வந்து பார்த்து பிரமிச்சு போன ஆதாரங்கள், கண்டிப்பா இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, அது எப்படி விட்டுற முடியும்? கண்டிப்பா ஒரு சோதனையான காலம் தான் KN நேருக்கு.